நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா ஓகே. இன்னைக்கு நாளை கதையோட தொடங்குறப்போ இன்னைக்கும் ஒரு கேள்வி கேளுங்க. ஏங்க ரொம்ப பெரிய கேள்வியாங்க கேக்குறேன். கேளுங்க தானே சொல்ற, கேளுங்க. நீங்க கேட்குற மாடுலேஷனே நீங்க ஷூட்டை முடிச்சுட்டு வாங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, நீங்க எப்படி கேள்வி கேட்குறீங்களா? எங்க வீட்டில் பொண்ணு வச்சுக்கிங்கன்னு ஒரே கேள்வியே கேட்டா அவனை பேச விடாம நீயே பேசிட்டே இருக்கியே அப்படின்றாங்க. நான் அப்படி பேசிட்டு இருக்கேன், நீங்க சொல்லுங்க. மேபி நான் சின்ன கேள்வியா கேட்கறதுக்கு நீங்க பெரிய பெரிய பதிலாக சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. இன்னைக்கு கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், நேற்றைய மாதிரி. அதாவது என்னன்னா, இப்போ அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து இறைச்சி எடுக்கிறதுக்காண்டி கடைக்கெல்லாம் போவாங்களே, அது மாதிரி போயிருக்கிறீங்களா? கரெக்டாக நீங்கள் போன நேரம் கூட்டமாக அப்படிலாம் இருக்கிறப்போ தெரிஞ்ச கடையா இருந்தா நமக்கு கொடுத்துருவாங்க, நம்ம வெயிட் பண்ண. அப்படிலாம் கிடையாது. தெரிஞ்சவங்க 4 ஜென்ஸ் இருப்பாங்க, ஒரு லேடிஸ் நிற்கும் போது நமக்கு தானே முதல்ல கொடுப்பாங்க, அதனால நம்ம போயிடுவோம். என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்குறக்காண்டி இறைச்சி கடைக்கு என்ன பண்ணிருந்தா போயிருக்கிறார். போனால் அது பெரிய கியூ நின்றுருக்குது. இவர் போய் என்னையா இவ்வளோ பெரிய கியூ நிற்கிது, வழக்கமாக இப்படி கூட்டமாக இருக்காது, என்ன விஷயம் என்னன்னு கேட்டோன்னா, இல்லை இன்னைக்கு வர வேண்டிய லோடு இன்னும் வரல அதனால. சரி, அப்போ எவ்வளோ நேரம் ஆகுமா அப்படின்னா, இந்த இப்போ பக்கத்தில் வந்துட்டாங்களாம், ஃபோன் பண்ணி பேசினாங்க, வண்டி இப்போ வந்துடும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த வண்டியும் வந்து நிற்கிது. நின்னா அந்த தெரியும் இல்லையா, ஒரு கூண்டில் வச்சுலாம் எடுத்துகிட்டு போவாங்கல்ல. அப்போ கூண்டில் வந்து கோழி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இறக்குறாங்க. பிராய்லர்ஸு, நாட்டுக்கோழி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, இறக்கி வைக்கிறாங்க. அப்போது எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கறிக்கடைக்காரர், நீ அடுத்து என்ன பண்ணணும், அதை இறைச்சி ரெடி பண்ணி போடணும். அப்போது அந்த கூண்டை திறக்கும் போது உள்ளேருந்து ஒரு சேவல் என்ன பண்ணிருச்சு, ஓடி போயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கிற வேலையா இருந்திருக்குமே. இருக்கிற அத்தனை கியூல கியூவை விட்டுட்டு சேவலை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. இப்போ போனவர் முதல்ல வந்து வாங்கிட்டு போயிருப்பாரு. இல்ல இல்ல இல்ல, இது வேற கதையா. என்னன்னா, இவருக்கு எல்லாரும் பிடிச்ச தேட ஓடுறாங்க. இப்போ இறைச்சி வாங்குறதுக்கு எப்போ போவாங்க, சீக்கிரமா காலையிலேயே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு காலை நேரத்தில் கொஞ்சம் அந்த விடிஞ்சும் விடியாமலும் இருக்கக்கூடிய அந்த இருட்டு வேலை, அந்த டைம் அப்படிங்கிறப்ப எங்க ஓடுது என்னன்னு இருட்டுக்குள்ள பெருசா தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு, அது ஒரு கோட்டை சவர் மேலே ஏறின்னு கரெக்டாக சூரியன் உதிக்கிற நேரம் இது என்ன பண்ணுது, கொக்கரக்கோன்னு எப்போ சேவல் கூற மாதிரி கூவுது. என்ன பண்ணிட்டாங்க, அவர் சங்கம் பிடிச்சி அதை கொண்டுட்டாங்க. இது நகைச்சுவையாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த கதை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, அதோட வேலையை அது கரெக்டாக செஞ்சிருக்கு. அதேதான், எக்ஸாக்டா. ஸோ அப்போ இறக்கக்கூடிய அந்த நொடி வரை அதுக்கு மரணம் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் அண்மையில் இருந்தாலும் கூட அதனுடைய கடமையை தவறாமல் செய்திருக்கு. நாமும் நம்முடைய கடமையை தவறாமல் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்போ ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. இன்றைய நாள் தொடங்கியாச்சு. சூப்பர் தான் அந்த கதை இல்லையா? காலையில் சாகிற தருவாயிலும் கூட அந்த சேவல் வந்து அதோடைய கடமையை சரிவர செஞ்சுருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி இருக்குன்றதை கூட யோசிக்கிறதுக்கு இதனால் பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதான் நமக்கு இருக்க போகுது? ஸோ இன்னைக்கான சிந்தனை, நேற்றைய நாள் நம்ம சொன்னோம், நாம் கவலைப்படுவதற்கு 1000 விஷயம் இருந்தாலும் ஆனால் மகிழ்ச்சியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கணும். அந்த மகிழ்ச்சி அந்த கவலை காட்டில் அதிகப்படியாக இருக்குது நமக்கு ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுப்பதற்கு. 1000 கவலைன்னா இங்கே 1,00,000 கோடிக்கணக்கான மகிழ்ச்சி நம்மளை சுற்றி இருக்குது. அந்த கோடிக்கணக்கானலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், எடுக்கணும். ஆனால் பல நேரங்களில் வெறும் அந்த 1000லேருந்து என்ன பண்ணுறோம், கவலைப்படக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன கிடைக்கும்னு நேற்று பார்த்தோம். இப்போ அந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதற்கு சில வழிகள், நான் எதுக்கெல்லாம் நன்றியுள்ளவனா நான் இருக்கணும், அதை நான் நினச்சி பார்க்கறது தான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள். அப்போ நம்ம நிறைய விஷயத்துக்கு நன்றி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். அதில் இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள். முதல் விஷயம், என்னுடைய உடல் நலனுக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும். அப்போ உடல் நலன் அப்படின்னா இதில் யாரெல்லாம் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்புல இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல நம்முடைய கடவுள். ஏன்னா அவர் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நேற்று தூங்க போகிற நம்ம எந்த நம்பிக்கையில் எந்தி போனே தெரியாமல் அலாரம்லாம் வச்சுட்டு தூங்கியிருக்கிறோம், காலையில் எந்திரிச்சிருக்கிறோம். அப்போ உடல் நலனோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. இந்த உறங்கக்கூடிய நேரம், நன்றாக உறங்கக்கூடிய நேரத்தில் இந்த உடல் உறுப்புகளானது நம்ம காலையிலேருந்து என்னெல்லாமோ தின்றுருக்கிறோம், நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்ருக்கிறோம், தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் எல்லாம் இருந்துருக்கிறோம். அப்போ எல்லாமே டேமேஜ் பண்ணி வச்சுருக்கிறோம். அது எல்லாம் அந்த உறங்கக்கூடிய நேரத்தில் தான் அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது, சரி பண்ணிக்கிறது. அப்போ அந்த உடல் உறுப்புகளுக்கு நாம் நன்றி இருக்க வேண்டும். இன்றைக்கி அந்த உடல் நம்முடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய நம்முடைய பெற்றோர், அம்மா அப்பா, நம்முடைய உடன் பிறந்தோர், கணவன் மனைவி எல்லாருமே நம்ம உடல் நலனில் என்ன பண்ணியிருக்காங்க, அக்கறை. லைட்டாக ஏதோ ஒரு சில விஷயத்தில் போய் என்ன தலைவலிக்கா, உடனே ஹாஸ்பிட்டல் போவோமா, தண்ணி குடி, இதை பண்ணு, இதை சாப்பிடு, அது சரியாயிரும், எவ்வளோ பேர் அக்கறை செலுத்துகிறார்கள் நாம் உடல் நலனோடு இருக்கணும்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாருக்குமே நம்ம நன்றி இருக்கின்றோம். ஸோ அப்போ இந்த உடல் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொட்டு போனால் எவ்வளோ பேருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அப்போ இந்த உடல் நலனத்துக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கின்ற பொழுது, என் உடலை நான் நலமுடன் பார்த்துக் கொள்கின்ற பொழுது என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்ப்போம். மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக, களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார், வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது
விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் 149 எடுத்திருக்கின்றோம். முதலிலும் கடைசியிலும் ஹல்லேலூயா என்று திருப்பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். சிறப்பான விதத்தில் திருப்பாடல் 149 யுத்தத்துக்கு பிறகு அரசரும் மக்களும் ஆண்டவருக்கு ஒரு புதிய பாடல் பாட வேண்டும் என்றும், அது இசையோடும் நடனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் பார்க்கின்றோம், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வெற்றிக்கு பிறகும் இஸ்ராயேல் மக்கள் அதை பாடலாக பாடி ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பல இடங்களில் சிறப்பான விதத்தில் விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ வெற்றியை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் என்றால் அது மிகையாகாது. சிறப்பான விதத்தில் இஸ்ரவேல் மக்களை ராஜாக்கள் வழிநடத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக நம் ஆண்டவர் முன்னின்று அவர்களை வழிநடத்துகிறார். அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுக்கின்றார். ஆகையால் ராஜாவோடு இணைந்து நம் ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும் என்று இந்த நாளில் திருப்பாடல் ஆசிரியர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து வேண்டுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வெற்றிகள், எத்தனையோ நன்மைத்தனம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் அன்றாடம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல ஆண்டவருக்கு புகழ் கீதம் பாடி ஆண்டவரை துதிக்க ஏன் நமக்குள் அச்சம், கலக்கம், பயம், அல்லது ஏன் நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடியவரை நாம் வெளிப்படுத்த அஞ்சுகிறோம், கூச்சப்படுகிறோம்? பிரியமான சகோதர சோலே, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் ஒவ்வொருவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அப்படி இருக்க நாம் ஒருபோதும் எந்த ஒரு கலக்கமும் இன்றி வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவருடைய புகழை நாம் பாட வேண்டும். அவருக்கு இசைக்கருவிகளால் இசை மீட்ட வேண்டும். ஆலயத்திற்கு வருகின்றோம், அந்த பாடகர் குழுவோடு இணைந்து நாம் பாடுகின்றோமா? அல்லது புத்தகம் இருந்தாலும் கூட, அல்லது அந்த பாடல் தெரிந்தாலும் கூட அமைதி காத்து விட்டு ஒரு பார்வையாளராக இருக்கின்றோமே தவிர நாம் முழுமையாக பங்கேற்பதில்லை, ஆண்டவரை துதிப்பதில்லை. ஆண்டவர் நாம்
புகழ்கீதம் பாட வேண்டும். அதுவும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்ற வேண்டுமே தவிர ஏதோ கடமைக்காக பாட வேண்டும் அல்லது வந்துவிட்டேன் அல்லது இப்படித்தான் என்ற ஒரு நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பாடக்கூடிய ஆற்றல் மிகவும் அதிகமாகவே உள்ளது. ஏனென்றால் நாம் சிறு வயதில் இருந்தே பாட கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். மறைக்கல்வி வகுப்புகள் வழியாக அல்லது நம்முடைய பாடற்குழு வழியாக பலதரப்பட்ட குழுக்களாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. பாடத் தெரியாத நபர் யாராவது உண்டா? நாம் பாடுவதில்லை, அதற்கு முயற்சி எடுப்பதில்லை என்பதுதான். பிரியமான சகோதர சோழே, இன்று வெறுமனமே ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறவில்லை. ஆண்டவர் செய்த நன்மையையும் வெற்றியையும் மற்றும் அவர் நம்மோடு உடனிருந்து பயணிக்கின்றார். எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், சவால்களாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், இன்னல்களாக இருந்தாலும், இடர்பாடுகளாக இருந்தாலும், மன உளைச்சலாக இருந்தாலும், பலதரப்பட்ட நிலையில அவர் நம்மோடு உடனிருந்து நமக்காக போரிடக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய புகழை பாடுகின்ற போது அல்லது அவரை துதிக்கின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக அவர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நம்மேல் பொழிவார். அன்று இஸ்ரவேல் மக்கள் அந்த வெற்றியை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள். அந்த வெற்றியை அவர்கள் நல்ல மனதோடு ஆண்டவருக்கு புகழ் கீதம் பாடினார்கள், ஆடினார்கள், இசை மீட்டார்கள். ஆகையால் ஆண்டவர் அவர்களோடு மகிழ்ந்தார். கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும், ஆண்டவர் நம்மை நினைத்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவருக்கு புகழ் கீதம் பாட இந்த நாளில திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாம் ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ திருப்பாடல் 149 அந்த யுத்தத்துக்கு சென்ற அரசர்களும் மக்களும் நீர் கொடுத்த வெற்றியை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறார்களே. அப்பா தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை வெற்றி, எத்தனையோ போராட்டங்கள், சவால்கள், பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம் அத்தனை இருந்து எங்களை மீட்டெடுத்தீர். இந்த நாளில் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். அப்பா, நீ இன்றி ஒன்றும் அசையாது. இதோ இந்த நாளில் நாங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களிலும், வாழ்விலும், படிப்பிலும், பயணத்திலும், தொழிலிலும் நீ உடனிருந்து எங்களுக்கு அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்றைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? அடுத்ததாக என்னதுக்கு நன்றி சொல்லணும் பார்க்கும் பொழுது நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கோன்னா அவங்க கொடுக்குற நம்மளுடைய அன்பு, பாசம், பராமரிப்பு இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் நம்மளால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அவங்களுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்குமான்னு கேட்டோன்னா அது ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்கும். யாராவது அதை செஞ்சால் கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருப்போமான்றதை கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த டைமில் அட்லீஸ்ட் இன்னைக்காச்சு நம்ம வந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே பெரிதாக மேலோங்கி இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தை பற்றி நான் என்ன பண்ணுவோம், குறை சொல்லிக்குவேன். எங்கள் குடும்பத்தில் இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. அதே என்னுடைய நண்பனுடைய குடும்பத்தில் எடுத்து போச்சா, ஃபேமிலினா அப்படி இருக்கணும்ப்பா, எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க தெரியுமான்னு நமக்கு என்ன பண்ணுவோம், வெளியே இருந்து பார்க்காம சொல்லிடுறோம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே போய் இருந்து பார்த்தாதான் அங்கே இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன எப்போவுமே பச்சையாக தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அப்படிங்கல நாம் பல நேரங்கள் நம்முடைய குடும்பங்களை நாம் குறைவுபட்டுக் கொள்கிறோம். அது எதனுடைய வெளிப்பாடுனா, என் குடும்பத்தின் மீது எனக்கு அன்பு இல்லை, அக்கறை இல்லை, நன்றி உணர்வுடைய குறைவு.
அதுதான் அந்த வெளிப்பாடு. என் குடும்பத்தை பற்றி நான் தப்பாக நினச்சிக்கிறது, குறையாக நினச்சிக்கிறது. ஆனால் அதான் ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க, எல்லா குடும்பங்கள்லையும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது. அப்போ அந்த ஒரு குடும்பத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே. ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைகளை கலைந்து விட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 பிரச்சனைகளை கலைந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைகளை நாம் காண தொடங்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவியா இருந்திருப்பாங்க. நிச்சயமா அதை நாம் காண தொடங்கும்போது தான் நன்றி உணர்வின் வெளிப்பாடு. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 25 புனித சியோல்ஃப்ரீத். கிபி 642ஆம் ஆண்டு பிறந்த சியோல்ஃப்ரீத் இறைபக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். இவரது உடன் பிறந்த சகோதரரான சினிஃப்ரீத்தினை முன்மாதிரியாக கொண்டு துறவு மடத்தில் சேர்ந்த சியோல்ஃப்ரீத் துறவு மடத்தில் 4 ஆண்டுகள் தன்னை தயாரித்தார். துறவற விதிமுறைகளை சரிவர கடைபிடித்து வாழ்ந்த சியோல்ஃப்ரீத் புனித வில்ஃப்ரிட் வழிநடத்திய ஆசீர்வாதப்பர் துறவு மடத்தில் சேர்ந்து நவத்துறவிகளை வழிநடத்தினார். தாழ்ச்சி, இறைபக்தி மற்றும் மனிதநேயத்தோடு வாழ்ந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த சியோல்ஃப்ரீத் தன் 27வது வயதில் ஆயராக அருட்பொழிவு பெற்றார். நார்த்தம்பிரியாவில் புனித பெனடிக்ட் பிஸ்கோ நிறுவியிருந்த 2 மடங்களுக்கு தலைவரான சியோல்ஃப்ரீத் துறவிகள் ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்வதற்கு ஊக்குவித்தார். நார்த்தம்பிரியாவில் பிளேக் நோய் பரவிய போது மக்களுக்கு மருத்துவம் செய்து ஆறுதல் அளித்த ஆயர் சியோல்ஃப்ரீத் நோயினால் இறந்த மக்களை நல்லடக்கம் செய்து அவர்களுக்காக ஜெபித்தார். புனித ஜெரோம் மொழிபெயர்த்த உல்காத்தா எனப்படும் மறைநூலின் பிரதியினை திருத்தந்தை 1ஆம் கிரகோரியாருக்கு தருவதற்கு ரோமைக்குச் சென்ற ஆயர் சியோல்ஃப்ரீத் போகும் வழியில் கிபி 716ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் விண்ணகமடைந்தார். எளிய மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து அவர்கள் துன்பப்படுகிற போது ஆறுதல் அளித்த ஆயர் சியோல்ஃப்ரீத்தினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித சியோல்ஃப்ரீத் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மருத்துவத் துறையினால் குணப்படுத்த முடியாத நோயினால் துன்புறுவோருக்காகவும் அவர்களின் உடலினை ஆண்டவர் தொட்டு குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நாம நன்றி உணர்வை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா யாருக்கு எப்படி வெளிப்படுத்தணும்? ஸோ அடுத்ததா நம்முடைய நண்பர்கள். ஓகே, நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லார் முகத்துல ஒரு மகிழ்ச்சி. ஆமா, ஏன்னா அவங்களால நம்ம கஷ்டப்பட்டோம், என் நண்பனால நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரீசன் நமக்கு செஞ்சிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் 1 2 எல்லாம் கிடையாது. நம்ம என் நண்பன் என் கூட சேர்ந்து கஷ்டப்பட்டான் வேணா நம்மளால சொல்ல முடியுமே தவிர என் நண்பனால நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ அத்தகைய நண்பர்கள் நமக்கு மகிழ்ச்சி, நம்ம ஒரு கவலையில் இருக்கிறோம்னா நம்ம எப்படி மகிழ்ச்சிக்கு உண்டு பண்ணுவது, மகிழ்ச்சியாக்க என்ன செய்வது, நம்ம ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது நம்மளை எப்படி என்கரேஜ் பண்றது, இதெல்லாம் யார் தான் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம முத ஒரு பைக்கோ சைக்கிளோ காரோ ஓட்ட கற்றுக்கொள்கின்ற பொழுது நம்மளை நம்பி வாடா மச்சான் போலாம் அப்படின்னு சொன்னது யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போகிறப்போ இல்லை வேண்டாம் இன்னும் நல்லா பழகுன்னு அதுக்கப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பழகும் போதே நம்மளோட நம்பி வந்தது யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து நம்ம ஏதோ கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கோ மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வதற்கோ உரிமையாக பேசுறதுக்கோ, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எல்லா நிலைகள் இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்டு கேங்கில் நம்மளை பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜோக்கர் மாதிரி தான் என்ன பண்ணுவோம், இருப்போம், ட்ரீட் பண்ணுவோம். அதுதான் நம்முடைய மகிழ்ச்சியும் கூட. அப்போ அத்தகைய நண்பர்களை குறித்து நாம் நன்றி உணர்வோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
நள்ளிரவு வேளை ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் முல்லா. வீட்டுக்குள் புகுந்து விட்டார்கள் 4 திருடர்கள். படுவேகமாக பீரோவை குடைந்து கொண்டிருந்தார்கள். நகை நட்டுகளை களவு பைகளில் திணித்துக் கொண்டிருந்தார்கள். குடைச்சல் சப்தத்தையும் திணிச்சல் சரசரப்பையும் கேட்டு முழித்தெழுந்து விட்டார் முல்லா. முழுமூச்சாய் உசாராகி விட்டார் முல்லா. மும்முரமாய் மூச்சடைத்தபடி 10 கால் பாய்ச்சலில் பாய்ந்து பிடிக்க போக அந்த 4 திருடர்களோ 18 கால் பாய்ச்சலில் எடுத்த ஓட்டத்தில் பஞ்சாய் பறந்து விட்டார்கள். அந்தோ பரிதாபம், தப்ப விட்டு விட்டார் முல்லா. தப்ப விட்டு விட்ட முல்லா விட்டாரா? தட்டாலடி முடிவெடுத்து விட்டார். காட்டாற்று வெள்ளம் என ஊர் காவல் நிலையத்திற்குள் விரைந்து விட்டார். விறுவென புகார் கொடுத்து விட்டார். பொறுப்பான அந்த அதிகாரியோ 4 திருடர்களின் அங்க அடையாளங்களை வரைந்து தர சொன்னார். விரைந்து போன வேகத்தில் இவரும் வரைந்து தள்ளினார். தந்துவிட்டு வந்து விட்டார். 3 நாளில் முல்லாவுக்கு செய்தி பறந்தது. திருடர்களை கைப்பற்றி விட்டோம், வந்து உறுதி செய்யுங்கள் முல்லா. செய்தி கேட்டதும் அறக்க பறக்க அறக்காவல் நிலையம் போய் நின்றார் முல்லா. அங்கே அதிகாரியின் அந்த மேஜை மேலே ஒரு அம்மி குழவி, ஒரு தொடப்பக்கட்டை, ஒரு கருப்பு பூனை, ஒரு வலைக்கம்பி, ஒரு வாழை மட்டை, இதையெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கோபமாய் வேகமாய் கேட்டார் முல்லா, என்ன சார் இதெல்லாம்? இவங்க தான் திருடங்களா? அதே கோபமாய் அவரும் பதில் சொன்னாராம். அந்த அற காவல் அதிகாரியும் பதில் சொன்னாராம், ஆமையா, நீ வரைஞ்சு கொடுத்த அங்க அடையாளங்களை வச்சு இதுகளைத்தான் எங்களால கைது செய்ய முடிஞ்சது. மர்ம பாதையின் மகத்தான வெற்றி துல்லியமான அடையாள குறிப்பிலே. துல்லிய அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்புகள் ஏற்படும் வரை உணர்கிறதில்லை. இழந்த பொருளையும் மனித உறவையும் மாத்திரத்தில் தேடாதே, அவதியில் தேடாதே, அமைதியில் தேடு, ஆத்மார்த்தமாய் தேடு. நாம் தேடும் சில மனிதர்களின் முகங்களை கண்ணாடியை விட துல்லியமாக காட்டிவிடுகிறது பணம். இது இசைப்புயல் A.R. ரகுமான். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் அதன் பின்னே ஓடாதே. உன் தகுதியை நீ உயர்த்திக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நாம் நன்றியோடு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன சொல்றாங்க? அடுத்ததாக எதுக்காக நம்ம நன்றி சொல்லணும்னு பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காம போகலாம். ஆனால் இந்த சூழல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன்னா அதுக்கு நான் நன்றி உள்ளவனா இருக்கணுன்றதை நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். நிச்சயமா. நீங்க ஒருவேளை கார்ல போறீங்களா, கடவுள் எனக்கு கார்ல போறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நன்றி. ஒருவேளை பைக்ல போறீங்களா, எனக்கு பைக்ல கார்ல கூட டிராபிக்ல மாட்டி பைக்ல எப்படி பூந்து போறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அதுக்காக நன்றி. ஒருவேளை சைக்கிள், எனக்கு பெட்ரோல் போட வேண்டிய செலவு மிச்சம், அதுக்காக கடவுளுக்கு நன்றி. ஒருவேளை நடந்து போறது, எனக்கு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் நடந்து போறதுனால, தனியா வாக்கிங் போகணும்னு தேவை கிடையாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நன்றி. விஷயம் இருக்கு. ஸோ எது நம்ம கிட்ட இருக்குதோ அது எல்லாமே நமக்கான வாய்ப்புகள் தான். அப்போ அந்த வாய்ப்புகளுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு மேலும் 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 வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டே இருக்கும். சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயங்களுக்கு நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று முதல் இயேசு ஒரு திருப்பயணி என்னும் தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆளுமைகள் பயணம் செய்கிறார்கள். ஆளுமைகளுடைய வாழ்வே ஒரு பயணமாக இருக்கிறது. உண்மையில் நம் அனைவருடைய வாழ்வும் ஒரு பயணம். நாம் எல்லோருமே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று திரு அவை நம்மை அழைக்கிறது. நாம் எல்லோருமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். நம் வாழ்வே ஒரு திருப்பயணம். எனவே நாம் அனைவருமே திருப்பயணிகள். இயேசுவும் ஒரு திருப்பயணியாக இருந்தார் என்பதை நற்செய்தி நூல்கள் எடுத்துச் சொல்கின்றன. உண்மையிலேயே பயணம் என்பது நம் வாழ்வின் இன்றியமையாத ஒன்று. பயணத்தை பற்றி புனித அகுஸ்தீனார் சொன்னதாக ஒரு செய்தியை நான் வாசித்து வியப்படைந்தேன். புனித அகுஸ்தீன் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? நம்முடைய வாழ்வு ஒரு நூலை போன்றது. நாம் பயணமே செய்யாவிட்டால் ஒரே பக்கத்தையே தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பதற்கு அது இணையாகும் என்று புனித அகுஸ்தீனார் சொன்னதாக நான் வாசித்து வியப்படைந்தேன். உண்மையில் நம்முடைய வாழ்வு ஒரு பயணம். ஆகவே நம்முடைய வாழ்வு பயணத்தில் ஒவ்வொரு பக்கமாக நாம் புரட்டி கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்வின் பயணங்கள். பயணமே செய்யாவிட்டால் நாம் கற்றுக்கொள்ள முடியாது.
பயணங்கள் நமக்கு வாழ்வு என்னும் கலையை கற்றுத்தருகின்றன. எனவே நம்முடைய வாழ்வில் பல பயணங்கள் இருக்க வேண்டும். நம் வாழ்வே ஒரு திருப்பயணமாக இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்வு ஒரு திருப்பயணமாக இருந்தது. அவருடைய திருப்பயணம் குழந்தை பருவத்திலேயே தொடங்கிவிட்டது. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவுக்கு 12 வயது நடந்த பொழுது இயேசுடைய பெற்றோர் அவரை திருப்பயணமாக எருசலேம் கூட்டிச் சென்றார்கள். அதை பற்றிய ஒரு தகவலை லூக்கா 2:44 நாம் வாசிக்கின்றோம். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமிலேயே தங்கிவிட்டார். பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையும் அவரை தேடினர். ஆகவே பயணம், பயணியர் என்கிற சொற்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இயேசுடைய முதல் பயணம், அதற்கு முன்பாகவே அவர் பல பயணங்களை செய்தார். ஆனால் இந்த இடத்தில்தான் பயணம் என்ற சொல் முதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு அவர் திருப்பயணமாக அழைத்து செல்லப்படுகிறார். எருசலேமியே தங்கிவிடுகிறார். அங்கே அவர் போதகர்களோடு உரையாடல் நடத்துகிறார். பலவற்றை தெரிந்து கொள்கிறார், பலவற்றை கற்றுக்கொள்கிறார், பலவற்றை பிறருக்கும் அவர் அறிவிக்கின்றார். இளமையிலேயே திருப்பயணியாக இருந்தவர் இயேசு. நம்முடைய குடும்பங்களிலும் குழந்தைகளை நாம் திருப்பயணங்கள் அழைத்து செல்ல வேண்டும். அவர்கள் பலவற்றை கற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நன்றி உணர்வை அடுத்ததாக எப்படி வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்துவது, எதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை குறித்து நான் என்ன பண்ணணும், நன்றி உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை, இன்றைக்கி எல்லாரும் கடவுள் நம்பிக்கை சிலருக்கு இருக்குது, சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அடிப்படையான ஒன்று. அப்போது அதை குறித்து நான் நன்றி. ஏன்னா இன்றைக்கி நாம் நடைபெறுவதற்கு நமக்கு கால்கள் இல்லை, கைகள் இல்லை, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என் நம்பிக்கை இல்லைன்னா தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அப்போது அந்த நம்பிக்கையோடு நான் இருப்பதற்கு, எவ்வளோ விஷயங்களை நான் இழந்திருந்தாலும், புதிய முயற்சிகள் செய்து நான் தோல்வி அடைந்திருந்தாலும் என்னால் வெற்றி பெற முடியும், வெற்றி பெற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வெறி, நம்பிக்கை, தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்கு இல்லையா? அந்த தன்னம்பிக்கை குறித்து நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படின்னா தான் அந்த நம்பிக்கை என்ன பண்ண முடியும், நம்மளால் பயன்படுத்த முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வருவோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் எதுக்கெல்லாம் நன்றி உணர்வாக இருக்க வேண்டும், நன்றி உணர்வு இதெல்லாம் வெளிப்படுத்தணும்னு சொல்லி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? அடுத்ததாக எதுக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு பார்க்கும்போது, இயற்கைக்கு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும். இதமான காற்று கிடைக்குது, நல்ல மழை கிடைக்குது, என்ன சொல்கிறது, அப்புறம் எவ்வளோ விஷயங்கள், பசுமையான ஒரு ரசிப்பதுக்குன்ட்டு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயம். நாம் இயற்கைக்கு எப்படி நம்முடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்லையும் ஆறுலையும் கொண்டு போய் குப்பைகளை கொட்டுறது, எங்கெல்லாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் தண்ணீரை விரயமாக்குவது, இயற்கைக்கு இடையூறாக செய்யக்கூடிய என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்திருக்கோம். எவ்வளவு தவறான விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பொது இடத்திற்கு செல்கின்றோம், அந்த இடம் எப்படி என் வீட்டை போல நான் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நடு வீட்டில் உட்காந்துட்டு யாராவது எச்சு துப்புவோமா? துப்ப மாட்டோம். நம்ம வீட்டில் யாராவது ஒரு அப்படி துப்புறதை நாம அனுமதிப்போமா? கண்டிப்பாக. எவ்வளோ கோவப்படுவோம், ஆனால் நம்ம அதை ரோட்டில் செய்வோம். நிச்சயமாக. அப்போ அப்படி செய்யக்கூடிய மனிதர்களை கண்டும் காணாமல் செல்வதும் தவறு. அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்கலாம், எங்க உங்கள் வீட்டில் நடுவில் எச்சு துப்புவீங்களாங்க, 4 பேர் நடக்கிற இடங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த முறை அவர் எச்சு துப்புறப்போ ரெண்டு பக்கம் பார்ப்பாரு, ஆள் இருக்கான்னு பார்த்தா கம்முன்னு என்ன பண்ணிடுவார், போயிடுவார். ஸோ அப்போ அதுவும் நம்முடைய கடமை. இப்படி தான் நாம் நன்றி உணர்வை நம்முடைய இயற்கைக்கு செலுத்த வேண்டும். இதுவரைக்கும் செஞ்சிருக்கக்கூடிய தவறை திருத்திக் கொள்வோம், நன்றி உணர்வை வெளிப்படுத்துவோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்ப்போம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆன்றோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே இன்று நமக்கு ஒரு அழகான சிந்தனையை தருகின்றார் பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற உளவியலாளர். நண்பர்களே, நம்முடைய வாழ்விலே துன்பங்களும் இழப்புகளும் நமக்கு அடிக்கடி நிகழ்கின்றன. அப்படி துன்பங்கள் நிகழும்போது, ஐயோ எனக்கு இது ஏன் வந்தது என்று நாம் எல்லாருமே சற்று அழுத்து கொள்ளுகிறோம். அதனால் மனவேதனையும் கூட கூறுகிறோம். ஆனால் நண்பர்களே, நமக்கு வருகின்ற இந்த துன்பங்களும் இழப்புகளும்
நம்மை செதுக்கி உருவாக்கி ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுகிறது. எப்படி தெரியுமா? இதோ பிராங்க்லின் பெஞ்சமின் என்ற உளவியல் அறிஞர் இப்படி கூறுகிறார். பல துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு மனிதர்கள் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாறுகின்றனர். பாருங்கள், 2 அழகான வார்த்தைகள். துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு அந்த துன்பங்கள் வழியாகவும் இழப்புகள் வழியாகவும் கிடைக்கின்ற அந்த அனுபவம் ஒரு மனிதனை அடக்கமானவனாகவும் அறிவாளியாகவும் மாற்றுகின்றன. எனக்கு தெரிந்த ஒரு கிராமத்திலே ஒருவர் இருந்தார். மிலிட்டரிக்கு சென்று அங்கே இந்திய இராணுவத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்று அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எல்லாருக்கும் எது என்றாலும் முன்னே நிற்பார், நல்லது காரியங்களுக்கும் முன்னே நிற்பார், சண்டை தகராறு என்றாலும் முன்னே நிற்பார். எனவே அவரை எல்லாருமே அந்த ஊரிலே அவருக்கு தெரியும். பிறகு ஒரு 2 வருடம் கழித்து நான் அந்த ஊருக்கு போனப்ப ஒரு 2 நாள் அங்கே இருந்தேன். இவரை பற்றி கேள்விப்படவும் இல்லை, இவரை பார்க்கவும் இல்லை. அப்போது நான் கேட்டேன், எங்கே அவரை காணுமே. அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், எல்லாம் ஆடி அடங்கி போச்சு அப்படின்னார். என்ன பெரியவரே சொல்கிறீங்க? அவர் செய்த காரியங்கள், அவர் எப்படியெல்லாம் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டார், அதனால் எப்படியெல்லாம் துன்பங்களை சந்தித்தார் என்று சொல்லி பிறகு இப்போது இடம் தெரியாமல் அடக்கமாக வாழ்கிறார் என்று. நண்பர்களே, பாருங்கள், பிராங்க்லின் பெஞ்சமின் நமக்கு கூறுகிறார், பல துன்பங்களுக்கும் இழப்புகளுக்கும் பிறகு மனிதர் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாறுகின்றனர். எனவே நமக்கு துன்பங்கள் வரும்போது ஏன் இந்த துன்பம் வந்தது என்று அழுத்துக் கொள்ள வேண்டாம். அந்த துன்பங்கள் வழியாக நாம் அடக்கமானவர்களாகவும் அறிவாளிகளாகவும் மாற வாய்ப்பு இருக்கின்றது. சிந்தித்து செயல்படுவோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நன்றி உணர்வை அடுத்ததா நமக்கு யாருக்கு வெளிப்படுத்தணும், அடுத்ததாக யாருக்கு, எப்படி, எதற்கு அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் நாம் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுக்காகவும் நமக்கு இருப்பதற்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கிறதுக்காகவும் நாம் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க. நம்ம எங்க அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்? எப்பவுமே எப்பயும் போற நீ குறை சொல்லிட்டே தானே இருக்க, என்னடா இது எப்படின்னுட்டு. நிச்சயமா இந்த உணவு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இணையதளத்தில் பார்த்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது விடுதி உணவை உண்ணும் போதுதான் அம்மாவின் உணவின் அருமை புரியும். கண்டிப்பா மனைவியின் கையால் உண்ணும் போதுதான் விடுதி உணவின் அருமை புரியும் சொல்லி இல்லைங்க. மொதல் போர்ஷன் சொல்லும்போது, மொதல் பகுதி சொல்லும்போது ஜாலியா இருக்கு. ஆமாங்க, அது எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுவீங்க? அதுல போட்டு இருந்துச்சு, நான் சொன்னேன், நானாவா சொன்னேன், படிச்சதை சொன்னேன். ஏன்னா மனசுல இருக்கிறதுலாம் வெளில வர மாதிரி இருக்கு. இல்லைங்க. ஸோ அப்போ இது என்னன்னா ஒரு நகைச்சுவை. அப்போ ஒவ்வொரு விஷயத்து அந்த உணவு அப்படிங்கிறது பல நேரங்களில் குறைபட்டு கொள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. என் கூட விடுதியில் படித்தவங்களும் சரி, படிச்சுட்டு போன மாணவர்களும் சரி, இன்றைக்கி அவங்களோடலாம் பேசும்போது, என்னடா எப்படா இருக்கா, நல்லா இருக்கியா, அப்புறம் சாப்பாடெலாம் என்ன பண்ணுற அப்படின்னா, ஐயோ எங்கே சார் சாப்பாடு சரியே இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிடா நீ ஹாஸ்டலில் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னது தான் நம்ம சார், அதெல்லாம் சாப்பாடு அதுதான் சார் அருமையாக இருந்துச்சு. நானும் போர்டிங்கில் படித்தவ தான். நான் ஃபீல் பண்ணதோட என்ன அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் ஒரு நாள் அதை நினச்சி ஃபீல் பண்ணதில்லை. ஓகே நம்ம கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, நம்ம சாப்பிடணும். ஆனால் அந்த சாப்பாடை நம்மளுடைய அம்மா சாப்பிட்டு ஃபீல் பண்ணு அழுதாங்க பாருங்க, அதை தான் என்னால் இன்னும் வரைக்கும் தாங்க முடியாது. கண்டிப்பாக இது எல்லா விஷயங்களும் அந்த உணவை குறித்து நாம் ஒரு நல்ல ஒரு நிறைவை கொண்டிருக்க வேண்டும். அந்த உணவு எப்படி இருக்குதோ இல்லையா, பல நேரங்கள் நம்ம பசி நேரத்தில் சாப்பிடுகின்ற பொழுது அந்த பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம் அது டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா, உப்பு இருக்குதா இல்லை, எதுவுமே தெரியாது. அப்போ அது போல நாம் ஒவ்வொரு நாளும் அந்த உணவிற்கு மரியாதை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவை வீணாக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எனக்கு தங்கி இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்குது, அதை நான் நினைத்து பார்த்து நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதெல்லாம் நாம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய செயல்கள். இதை நினைத்து பார்த்து நன்றி சொல்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரில் இணைந்திருக்கிறவங்களை அன்போடும் மகிழ்வோடும் வரவேற்கின்றேன். அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் 21 எப்படியெல்லாம் பல்வேறு விதங்களில் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கிறது, உயிர் வாழும் உரிமையை பாதுகாக்கிறது என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பதும் ஒரு முக்கியமான வழக்கு. அந்த வழக்கு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சம்பாலால் என்று 1986 வந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கும் ஒரு விசித்திரமான வழக்கு. இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன்
தவறு செய்கிற பொழுது, ஒரு குற்றம் செய்கிற பொழுது கண்டிப்பாக நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு உரிய விசாரணை, நேர்மையான விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். இது இயல்பான சட்டத்தினுடைய போக்கு. இட்ஸ் எ ப்ராசஸ், இட்ஸ் எ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார், வழக்கு தொடுக்கப்படுகிறது. அவருக்கு மேலே அவர் தவறு செய்யாதிருக்கும் போதே வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துவதற்கான முயற்சி நடைபெறுகிறது. அப்புறம் அதுக்கு பிறகு திரும்ப அவர் தவறு செய்யலன்னு விடுதலை செய்யப்படுகிறார். அதற்கு பிறகு மீண்டும் அரசு மேல்முறையீடு செய்கிறது. அப்படி ஒரு வழக்கை தாமதப்படுத்துவதும் வழக்கை இழுத்தடிப்பதும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றுதான் இந்த சம்பாலால் வழக்கில் நீதிபதிகள் ஆணித்தரமாக கூறியிருக்கிறார்கள். ஏன்னா உரிய விசாரணையை நடத்துவதும் உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதும் அரசுடைய கடமை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு நபர் குற்றம் செய்கிற பொழுது அது கண்டிப்பாக அது செய்ய வேண்டியதுதான். ஆனால் ஒரு குற்றம் செய்தவரை அல்லது அவர் குற்றம் செய்யாமல் இருக்கும் போதே வேண்டுமென்றே விசாரணையை தாமதப்படுத்துவதும் இழுத்தடிப்பதும் தேவையற்ற மேல்முறையீடுகளை செய்வதும் அவருடைய வாழ்வை பறிப்பதற்கு சமம். அவர் பூரா கோர்ட்டை சுற்றி தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும், ஏராளமான காசு செலவாக்கணும், எவ்வளவோ மன நிம்மதியை இழக்கணும். அப்போ வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அதுவும் வாழ்வுரிமையை பறிக்கிற ஒரு செயல். அப்படி செய்தது தவறு என்று நீதிமன்றம் அரசு தரப்பிற்கு குட்டு வைத்த ஒரு வழக்கு தான் சம்பாலால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராங்கிற இந்த வழக்கு. இந்த வழக்கில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி, ஒரு நபர் தவறு செய்யாமல் இருக்கிற பொழுது அந்த வழக்கு விசாரணையை வேண்டுமென்றே இழுத்தடிப்பதும் அதனால் அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதும் தவறு, தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்பது சுட்டி காட்டுகிறது. நமக்கே தெரியும் இல்லையா, டிலேய்டு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள். தாமதமாகும் நீதி மறுக்கப்படும் நீதிக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில் நீதி மறுக்கப்படுகிறது. எனவேதான் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய நம்முடைய உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களில் மட்டுமே ஏறக்குறைய 5 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் தேக்கமடைந்து கிடக்கின்றன. அப்போ இதெல்லாம் விசாரித்து முடிக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டாகும்னே தெரியல. இதுக்குள்ளாடி இந்த 142 கோடி மக்கள் இனி எத்தனை கோடி வழக்குகளை கொண்டு போட போகிறாங்கன்னு தெரில. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி உரிய காலத்தில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு நீதி வழங்கப்படும்? இதுதான் பிரச்சனை. சாதாரணமாகவே இன்றைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, சிவில் கேஸா போனால் 15 வருஷம், கிரிமினல் கேஸா உங்கள் வசதிக்கு ஏற்றா போல் இழுக்கணும்னா இழுக்கலாம். இந்த பலரும் விவாகரத்துக்கு போகணுன்னு கேட்க வர்றவங்க கூட பலரும் சொல்கிறது 6 மாதத்தில் முடிஞ்சிருமா 8 மாதத்தில் முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு. ஆனால் பல ஆண்டுகளை தாண்டி அத்தகைய விவாகரத்து வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இழுத்தடிக்கப்படுவதாலேயே பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்த தம்பதிகளும் இருக்கிறார்கள். டைவர்ஸே வேண்டாம், சேர்ந்து பேசாமல் அவன்கிட்ட கடந்து அடிபடுறதை விட நம்ம 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்ந்த நிகழ்வுகளும் நம்முடைய நாட்டில் சுவாரஸ்யமாக நடைபெற்றிருக்கின்றன. அப்படி உண்மையான நீதி என்பது தாமதப்படுத்தப்படாமல் உரிய காலத்தில் உரிய விசாரணை நடத்தி உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதும், தவறு இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு உரிய விடுதலையை வழங்குவதும், அதற்குள்ளால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உரிய இழப்பீடை பரிகாரத்தை செய்வதும் தான் அரசுடைய கடமை என்பதை அரசியலமைப்பு சட்டம் இந்த வழக்கின் வழியாக தெள்ள தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே இப்படி நாமும் பாதிக்கப்பட்டிருந்தால் நாமும் உரிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த வழக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் எதுக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும்னு சொல்லி அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய எஜுகேஷனுக்காக நம்ம தைங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கல்வின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மளால் எந்த ஒரு இடத்துலையும் நம்ம நிலையாக நிற்க முடியுது. நம்மளுடைய சொந்த கால்லையும் சரி, நமக்கு தேவையானது சரி, எல்லாத்தையும் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியுதுன்னா அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த கல்வி மட்டும்தான். கண்டிப்பாக இந்த கல்வி அப்படின்னு சொல்லும்போது கல்வியோடு தொடர்புடைய, நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்னோம் இல்லையா, நம்முடைய உடல் நலனில் அக்கறை அப்படின்னா உடல் நலனுக்கு தொடர்புல நிறைய பேர், அதுபோல இந்த கல்விக்கும் நிறைய பேர் நம்முடைய ஆசிரியர்கள் கண்டிப்பா எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம் நினைச்சு பார்க்கலாம். இன்னைக்கு அவர்கள் ஏற்றி விட்டு அவர்களோட ஏணியாக இருந்து மேலே போடா தம்பி மேலே போமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தன்னை காட்டிலும் வளர்ந்து விட்டானே ஒருவன் அப்படின்னு பொறாமைப்படாத ஒரே ஜீவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள். அவங்க பெருமையாக சொல்லிக்குவாங்க, அந்த இருக்கான் தெரியுமா என்னுடைய ஸ்டூடெண்ட், அவன் ஏன்ட்ட படிச்சவன் அவன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த பெருமை வேற யாருக்குமே கிடைக்காது. அப்போ அந்த கல்விங்கிறப்போ அவர்களுக்கும்
நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க நம்மளுக்கு ஒரு கல்வி நிலையத்தை தேர்ந்தெடுத்து அதை படிக்க அனுப்பிச்சு அதை ஒழுங்காக படிக்கிறோமா இல்லையான்னு பார்த்து படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்க வச்சு, எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா படித்தது அந்த ஹோம்ஒர்க் டைரி கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கையெழுத்து வாங்கணும். எங்கள் அம்மாட்ட கையெழுத்து, எங்கள் அம்மா அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, கையெழுத்து போட மாட்டாங்க. அதை ஃபுல்லாக என்ன ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போடுவாங்க. ஏதாவது ஒன்று பெண்டிங் இருந்தாலும் கையெழுத்து போடணும், நீ போ நேராக நீ போய் இப்படி ஃபேஸ் பண்ணிக்கொண்டு விட்டுருவாங்க. சில டைம் ஒப்பிக்க சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உஷாராக எங்கள் அம்மா பின்னாடி போயிட்டு நின்றுட்டு ஒப்பிப்பேன். கடன் சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு டவுட்டாக இருக்கேன், பின்னாடி இருந்து சொல்கிறான்னு பார்த்தா பின்னாடி கஷ்டப்படி நோட்டை வச்சுருப்பாங்களா பார்த்துக்கிட்டே சொல்லிடுவோம். அப்புறம் திரும்ப நீ முன்னாடி வந்து சொல்லு அப்படிப்பாங்க. முன்னாடி வந்தால் சொல்ல தெரியாது, மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் நம்மை படிக்க வைப்பது, இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அந்த கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அது எவ்வளோவா படித்தாலும், டிகிரி முடித்தாலும் சரி, இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடித்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கூலிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று நான் என்ன பண்ணியிருக்கிறேன், படித்திருக்கிறேன். அப்போ அதற்கு எனக்கு ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா திட்டமிடுதல். அதாவது டெல்டா மாவட்டத்தில், அதாவது டெல்டா மட்டும் இல்லைங்க, டெல்டான்னு சொல்லக்கூடிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூரில் ஒரு பகுதி, பெரம்பலூரில் ஒரு பகுதி, திருச்சியில் ஒரு பகுதி, கடலூர், இந்த பகுதி மட்டும் இல்லாமல் அல்லது இந்த பகுதியிலேயே இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய கடைமடைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு சில விவசாயிகள் 10 ஏக்கர், 20 ஏக்கர், 40 ஏக்கர் இப்படி வச்சுருக்கோம். ஆனால் அவங்களோட துயரத்தை நம்ம போய் நேரில் போய் பார்க்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு இந்த நிலத்தை வச்சுட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது, 40 ஏக்கர் நிலம் இருந்தும் விளைச்சல் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் விளைச்சல் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களோட மனசில் ஒரு சில வருத்தங்கள் இருக்குங்க. தண்ணீர் வருது, மடை மாறி போகிறப்ப சத்துக்கள் எதுவும் நிற்காமல் போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு சத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு சத்து போயிருமோ அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளுடைய நிலத்துக்கு எப்படினாலும் அந்த தண்ணீர் இருக்கிற வரையிலும் நம்ம பயிருக்கு வேணுங்கிற உணவை கொடுக்கணும். பயிர் நமக்கு சம்பாரித்து கொடுக்க போகிறது, நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி, அது கொடுக்க வேண்டிய சத்துக்களை, சாப்பாடை கொடுக்கணும். இதில் இது நடந்துருமோ, நாளைக்கு அவன் என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டா என்ன செய்கிறது அப்படின்ட்டு இப்போவே பிறந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காமல் இருக்கிற மாதிரி காரியங்களை நம்ம இன்றைக்கி டெல்டாவில் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம எப்படி கொண்டு போய் இடுபொருள்கள் கொடுக்கறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு. ஒரு வயர் கூடை இருக்குது, நான் சும்மா சொல்கிறேங்க. ஒரு வயர் கூடை இருக்குது, அந்த வயர் கூடையில் 5 பாட்டில் வைக்கலாம். 1 லிட்டர் தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, 5 பாட்டில் வைக்கலாமா? ஒரு பாட்டில் 1 ஏக்கர் நிலத்துக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று, நீங்கள் அந்த நிலத்தில் 200 லிட்டர் தண்ணி வச்சுருந்து இந்த 1 லிட்ரு ஏதோ ஒரு இயற்கை திரவத்தை அதுக்குள்ளே போட்டு எடுத்து கொண்டு போய் வரப்பில் போய் அந்த 1 ஏக்கர் நிலத்துக்கு ஊற்றுறது, வரப்புலையே போய் நடந்து போய் ஊற்றுறது, அப்படியே வாளியில் எடுத்துகிட்டு போகிறோம், அப்படியே ஊற்றிக்கிட்டே போகிறோம். அப்படி பண்ணுறது ஒரு காரியம். இல்லைங்க, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, அதுவுமே எனக்கு சிரமம், வரப்பில் நடக்க கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் உங்களுக்கு சிரமம் இருந்தால் பாட்டிலில் மூடியை திறங்க. மெதுவாக எது மேடோ, எந்த பகுதியிலேருந்து தண்ணீர் மடை மாறி வருமோ அந்த மேட்டு பகுதியில் கூட நீங்கள் ஊற்றி விடுங்க. வரப்பை சுற்றி ஊற்றி விடுங்க. உள்ளே இறங்கி நடக்க முடியும்னா உள்ளே இறங்கி ஊற்றுங்க, இல்லைன்னா மேலால் ஊற்றுங்க. நீங்களே கவனிச்சுக்கோங்க, ஒரு நிலம் 1 ஏக்கரா அல்லது 2 நிலம் சேர்ந்து 1 ஏக்கரான்னு. அப்போ ஒரு பாட்டில் வச்சுருக்கீங்கன்னா 2 நிலம்னா 1/2 லிட்டரை ஊற்றுங்க. எப்படி ஊற்றுனா என்னால் ஊற்ற முடியும்? ஆனால் கொடுக்கணும் சத்து. ஏக்கருக்கு 22,400 கிலோ மகசூல் நம்ம எடுத்து ஆகணும். 40 ஏக்கர் வச்சுருந்தோம், மொத்தத்துக்கே 20 மூட்டை நான் விளைச்சல் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறுங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில், நம்மளுடைய வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் அல்லது வெளியில் கடைகள்லையோ உயிர் உரங்கள் கிடைக்குதுங்க. சாணம் மாதிரி இருக்கிற பொருள் அசோஸ்பைரிலம், கடலை புண்ணாக்கு, டிஏபி மாதிரி இருக்கக்கூடிய பொருள் பாஸ்போ பாக்டீரியா. நம்ம பொட்டாஷ் போடுறோம்ல, அதுதான் பொட்டாஷ் பாக்டீரியா. எல்லாம் 1 லிட்டர் பாட்டில், அதை நம்ம கொடுத்துட்டாலே போதுங்க. பாட்டிலை தூக்கிட்டு போகலாம்ல நிலத்துக்கு, அதை தண்ணியில் ஊற்றி விடலாம்ல, அதில் என்ன சிரமம் இருக்குது? அதை ஊற்றலாம். சரிங்களா? அடுத்து தெளிப்பு அப்படின்னு சொன்னாலுமே நம்ம வச்சுருக்கக்கூடிய திரவங்களை
ஒரு ட்ரம்மை கொண்டு போய் ஒரு நேரத்தில் வச்சுட்டோம்னா 15 நாளைக்கு ஒரு முறை தான் நம்ம தெளிக்க போகிறோம். பவர் ஸ்ப்ரேயர் இருந்ததுன்னா மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து அடித்தோம்னா 1 ஏக்கருக்கு நம்ம பவர் ஸ்ப்ரேயர்லேயே தெளிக்க முடியும். ஒன்று அப்படி செய்யலாம், அல்லது முதுகில் கட்டி அடிக்கிற ஸ்ப்ரேயரில் கொடுக்க முடியும்னா அப்படி கொடுக்கலாம். எது நமக்கு எளிமையான வழி, கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுங்க. அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கிற இடத்துலலாம் எருக்கு கரைசல், எருக்கல் இருக்கு இல்லைங்களா, 200 லிட்டர் ட்ரம்மு 180 அல்லது 170 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டு கையில் கேரி பேக்கை மாட்டிக்கிட்டு எருக்கலையை உடச்சி, கண்ணாடி மாட்டிக்கலாம், உடச்சி ஒரு 30-40 குச்சியை உடச்சி இலை பூ தண்டு காயின்னு உள்ளே போட்டு ஊற வைக்கிறோம். ஒரு 5 நாள் ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை ஆரம்ப கட்டத்தில் அல்லது 15 நாளுக்கு ஒரு முறை ஊற்ற மணிகள் முழுமையாக பிடிக்குங்க. அதான் போரான். உங்களுக்கு எருக்கலை கரைசல் இல்லை, எருக்கு கிடைக்கல எங்கள் ஊரில், போதுமான அளவு இல்லை அப்படின்னா சோலு பாருங்கிற ஒரு திரவம் பவுடர் கடையில் விற்கும், 200 கிராம் கலந்து தெளிங்க. இதான் நம்ம செய்யணும். சரிங்களா? எதுவும் சந்தேகம்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் நன்றி உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக வரிசையில் என்ன இருக்குது? ஸோ அடுத்ததாக என்னென்னா, ஒரு பட்டிமன்றம் ஒன்று பார்த்தேன். ஒரு பார்க்கும்போது அந்த பட்டிமன்றத்தில் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது ஆபத்து, தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது நல்லது அப்படின்னு சொல்லி 2 இதாக பேசுவாங்க. அப்போ ஆபத்துன்னு பேசுகிறவங்க அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பாசிட்டிவ்னு பேசுகிறவங்க ஒரே ஒருத்தர் வந்தார், ஒரே ஒரு வாரத்தில் இவர் டெக்னாலஜி ஆபத்துங்கிறாரு. அவர் பேசக்கூடிய மைக் கூட ஒரு டெக்னாலஜி தான். ஏன் இவ்வளோ பெரிய க்ரௌடிங் 1000 பேர் 2000 பேர் இருக்கிறாங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு அவர் கத்தி பேச சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. ஸோ அப்போ நம்ம பல நேரங்களில் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை எப்படி நாம் முறையாக பயன்படுத்துகிறோம், அதை எண்ணி அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருத்தல் ரொம்ப முக்கியம். சூப்பர், கற்றுக்கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது பைல்ஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ். இப்போ சாதாரணமாக எல்லாருக்கும் மலச்சிக்கல் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டியான ஒரு தருணம். இப்போ காலையில் எழுந்த உடனே ஃப்ரீ மோஷன் போதுன்னா ஓகே, ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் போதுனாலும் ஓகே, இது நார்மல். இதே சிலருக்கு நான் கேட்பேன், பேஷண்ட்டு கான்ஸ்டிபேஷன் அதில் ஒன்றும் இல்லைங்க, டெய்லி போய்டுங்களா? இல்லைங்க, 2 days ஒன்ஸ் கரெக்டாக போய்ட்டுறேன். சிலர் 3 days ஒன்ஸ் போய்டுறாங்க. இதெல்லாம் பிரச்சனை தான். அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கே 7-8 முறை மோஷன் போவாங்க, அதுவும் மலச்சிக்கல் தான். அப்போது மலச்சிக்கல்னால் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த மலச்சிக்கல் எந்த வகை, உங்களுக்கு போலையா இல்லை அடிக்கடி போயிட்டுருக்கா, அது பார்க்கணும். பார்த்து அது உங்கள் கண்டிஷன் பொறுத்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு நாளைக்கு 7-8 முறை 10 முறை மோஷன் போகிற விஷயம் இருக்குது. இது லூஸ் மோஷனும் கிடையாது, பார்க்கணும். சாப்பிட்ட உடனே சிலருக்கு மோஷன் போகும், புரியுதுங்களா? வெளியில் எது சாப்பிட்டாலும் மோஷன் போகும், கீரை சாப்பிட்டா உடனே மோஷன் போகும். அப்போ அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தை, காலையில் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளோ அவசரம், என்ன டென்ஷன் தெரியுங்களா? ஏன் தான் இப்படி இந்த படிப்புனால இப்படி டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி படித்தவங்களாம் இப்படி டென்ஷன்லே இல்லைங்களே. இப்போ குழந்தைங்களை என்ன பண்ணது, காலையில் அவசரமாக சரியாக கூட சாப்பிட்றதில்ல, அப்படியே சாப்பிட்டா அவசரம். அவங்களும் சரியாக சாப்பிட்றதில்ல, இல்லைன்னா நம்ம போட்டு திணிக்கிறோம், விட்டுறோம். ஒருத்தர் ஷூ போட்டு விடுவாங்க, ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க, நான் பார்க்குறேன். அதுக்குள்ளே பஸ் வந்துடும், இல்லை வேன் வந்துடும், அவங்க கிளம்பணும். இந்த மாதிரி சூழலில் அந்த குழந்தைக்கு டாய்லெட் வந்துடும். இங்கே சாப்பாடு போனாலே அங்கே டாய்லெட், புரியுதுங்களா? ஒன்றும் டென்ஷன், இன்னொன்று அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை. அப்போது இதை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், கண்ட்ரோல் ஆகணும். இல்லைன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்னா மனநிலை பாதிக்கும். அதுக்கு மூடே போயிடுங்க. காலையில் பொலைட்டாக நல்லா கூலாக எழுத்தமா குளிச்சோமா சாப்பிட்டோமா ஸ்கூல் போனோமான்ற மனநிலையே இல்லை. குழந்தைக்கும் அப்படித்தான், பெரியவங்களுக்கும் அப்படித்தான். நிறைய பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன். அவர் சொல்லுவார், ஆஃபீஸில் போனால் இதே பிரச்சனைங்க, ட்ராவல் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டை, வெளியில் எதுவுமே
வெளியில் அவுட் சைட் ஃபுட்டே அலோடு கிடையாது. என்னென்ன சாப்பிடணும்னு சொல்கிறோம் அதை எடுக்க. முக்கியமாக இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் கீரை சாப்பிடவே கூடாது. கீரை சாப்பிட்டா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போது இதே கான்ஸ்டிபேஷன் மோஷன் போல அவங்களுக்கு டயட் வேறு, நல்ல காய்கறி கீரை பழங்கள் அப்படி அட்வைஸ் கொடுக்குறோம். சரி, ஆக மொத்தம் மலச்சிக்கல் ஒன்று சரியாக போல இல்லை அடிக்கடி போதும், எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுக்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது பைல்ஸ் ப்ராப்ளம். பைல்ஸில் உங்களுக்கு ஆசன வாயில் மேலே க்ரோத், அது சின்னதாக இருக்கலாம், இல்லை உள்நாக்கு போல் இருக்கலாம், இல்லை 2-3 இருக்கலாம், உள் மூலம் வெளி மூலம் இருக்கலாம், அல்லது வெடிப்பு இருக்கலாம். இதில் இரத்த கசிவு சீல் கசிவு இருக்கலாம். சிலருக்கு மோஷனோட பிளட்டு போகலாம். சிலருக்கு மோஷன் போன பிறகு பிளட்டே போகும், நல்லா பீச்சடிக்கும். இந்த மாதிரி எந்த உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் மருத்துவர் அன்னைக்கு பைல்ஸ் தான் சொன்னால் உடனே தொடர்பு கொள்ளுங்க. அப்படி வர முடியாதவங்க நான் இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைனில் வீடியோ கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு அந்த ஆனஸை ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, எனக்கு அனுப்புங்க. அல்லது ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாம் ரிப்போர்ட் இருக்கா, ஃபைல்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா, ரிசல்ட் இருக்கா, எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க. ஆன்லைன் வீடியோ கன்சல்டேஷன் அல்லது நேரில் போய்க்கலாம் வாங்க. ஏன்னா அந்த வலி வேதனை சிலருக்கெல்லாம் நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்லாம் கட்டி இருக்கு, மேலே வெளியவே அது செவந்து காணப்படுது, ரத்தம் போகுது, சீல் வடியுது, வலி வேதனை அரிப்பு. ஒரு யதார்த்தமாக ஃப்ரீயாக ஜாலியாக பேச முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, நிற்க முடியாது, சாப்பிட முடியாது, மோஷனும் போக முடியாது. ஆனால் மோஷன் போய் ஆக்கணும், சாப்பிட்டு ஆக்கணும். புரியுதுங்களா? சாப்பிட்ட சாப்பாடு வயிறுக்கு தேவை, பசிக்குது, சாப்பிடணும், மோஷன் போடணும், எல்லாமே இன்னல்கள். இந்த மாதிரி பல வருடங்கள் 30 ஆண்டுகளாக கஷ்டப்படுற பேஷண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆறாத புண்கள் ஆற, அது பைல்ஸ்னால இருக்கலாம், கேன்சர்னால இருக்கலாம், டயபெட்டிக்னால இருக்கலாம், அல்சர்னால இருக்கலாம். எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பைல்ஸா முடிந்த அளவு மேக்சிமம் சர்ஜரி இல்லாமல் குணமாக்கும் வழிமுறைகள் நிறைய இருக்கு. வாங்க பயன்பெறுக்க, கஷ்டப்படாதீங்க. ஆனால் கடைப்பிடித்தா தான் பலன் கிடைக்கும். உங்களுக்கு உணவு முதல் எல்லாமே டீட்டெயிலாக எழுதித்தரும். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஊர் வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாளில் பேசிகிட்டு இருக்கிறோம், நாம் எதுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கை நமக்கு 2வது வாய்ப்பு கொடுக்குது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம முதல் வாய்ப்பிலேயே எதையுமே நம்ம பலனடைஞ்சது கிடையாது. எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு தோல்வியை நம்ம முதல் இதில் சந்திப்போம். ஸோ அந்த சந்திப்பில் நமக்கு ஒரு 2வது வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா? ஸோ அதுக்காக நமக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற விஷயம். அந்த 2வது வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்க்கை உங்களுக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்னா நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? முதல் வாய்ப்பே 2வது வாய்ப்பே அப்படின்னா 2வது எப்போதும் தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா முதல் வாய்ப்பில் ஏதோ பிரச்சனை இருக்க போய் தான் 2வது வாய்ப்பு என்ன பண்ணுது, மறுபடியும் கொடுக்கப்படுது. அப்போ அந்த 2வது வாய்ப்பு ஃபர்ஸ்ட்டை காட்டிலும் ரொம்ப சிறந்ததாக நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்துவது, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு நேரம் பஸ்ஸை தவற விட்டோமா, அது ஏதோ நல்லதுக்காக இருக்கும். இன்னொரு பேருந்து நம்ம பல நேரங்களில் இப்போ சில கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்படிதான் பண்ணுவோம். அடுத்த பஸ் ஃப்ரீயாக வரும், எப்படி என்ன நம்பிக்கை தெரியாது, ஆனால் அந்த நம்பிக்கை 2வது வாய்ப்பு. அதுபோல் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும், ஒரு தொழிலை தொடங்கின்றோம், முதல்ல ஏதோ ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறோம், 2வது வாய்ப்பு. இப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருத்தல் வேண்டும். நேற்று தினம் சொன்ன மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதால் நமக்குள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள், அந்த மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகளை தான் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், நம்ம பார்த்துருக்கிறோம், சிந்திச்சிருக்கிறோம். அப்போ நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது தான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழி. ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். இன்று பிறந்த நாள் காணும் சிவகங்கை மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் ஆயர் மேதகு சூசை மாணிக்கம் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். உடல் மற்றும் ஆன்ம நலன் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திட வாழ்த்தி ஜெபிக்கிறது மாதா தொலைக்காட்சி.
ஹெஸ்ரோன் ஜோஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அக்கா ஹெஸ்லின், ஷெக்கினா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ரியான் ஆண்டனி இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்ஃபென்ட் மேரி சுதா இன்று தனது 40ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சௌந்தரராஜன், தம்பி இன்ஃபென்ட் அந்தோனி ராஜேஷ், நாத்தனார் அபிஷா, மருமகள் ஜான்சி ஆண்டோ ஜோபி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். நிவின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, தாய்மாமன், பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அலிசா ரயானா இன்று தனது 1ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா மரிய பிரிட்ஜெட், அப்பா பிரான்சிஸ் குமார், அண்ணன் ஃபிடல் பேபியன் ராய், அக்காமார்கள் அலோஷியஸ், இவானா, ஆல்ஃபிரடா நேவிஸ், அம்மாச்சி பிரான்சினா, தாத்தா சேவியர், பெரியம்மா திவ்யா, பெரியப்பா அலெக்ஸ், சித்தி அமல்ல ஷெர்லின், அப்பாயி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு ரோமையர் 15:13. எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் உங்களை நிரப்புவாராக. இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களை, நன்றி உணர்வை கொண்டிருப்போம், நலமுடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.